ஐயா என்னை அழைத்து நேர்காணல் கொடுத்ததற்கான காரணம், பெரிய பெரிய சேனலில் 3 சேனல்களுக்கு ஐயா நேர்காணல் கொடுத்த பிறகு அந்த நிறுவனங்களின் உரிமையாளர்களை அன்புமணி அழைத்து பேசி அந்த நேர்காணலை போடாதே நிறுத்து என்று சொல்லியிருக்கிறார். நம்மக்கிட்ட அந்த வேலை நடக்காதுன்னு ஐயாவுக்கு தெரியும். சொல்லிவிடுகிறேன், 9 மணிக்கு போட வேண்டிய நேர்காணலை ஏன் 7 மணிக்கே போட்டேன்? அட்மின் ஏதோ அவசரப்பட்டார் போல இருக்கு. எனக்கும் அழுத்தங்கள் வந்தது. எனக்கு ஐயா கிட்ட கொடுத்த வார்த்தை தான் முக்கியம். ஐயா என்னை நம்பி கூப்பிட்டு பேசுறேன்னா அதை போடுறத விட எனக்கு இந்த அழுத்தம்லாம் பெருசு இல்லை. அது போடாமல் இருந்தால் தானே ஃபோன் பண்ணினே இருக்கீங்க, இனிமேல் எப்படி ஃபோன் பண்ணுவீங்கன்னு போட்டு விட்டேன் 7 மணிக்கே. இது ஒரு தந்தை மகன் பிரச்சனை அல்ல, ஒரு சமூகத்தின் பிரச்சனை, தமிழகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. ஒடுக்கப்பட்ட சமூகமாக இருந்தவர்களுக்கு குரல் கொடுத்து அடையாளம் கொடுத்து இன்றைக்கி அவங்க சாதி பெருமை பேசுகிற அளவுக்கு அவங்க வளர்த்து விட்ருக்காரு இல்லையா? அப்படிப்பட்ட சமூகம் இன்றைக்கி இன்னொரு ஒரு சுயலாபத்துக்காக, ஒரு தனிநபரின் சுயலாபத்துக்காக போய் இன்னொரு கட்சியிடம் அடகு வைக்கப்படும். இந்த சமூகத்தை வச்சு தானேங்க நீங்கள் போய் காசு வாங்குறீங்க. 300 கோடி சபரிஸ் என்ன உங்கள் முகம் அழகாக இருக்குன்றதுக்காக கொடுக்குறாரா?